Hi guys, welcome back to ARIVU channel. நீங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே கைஸ், பைத்தன் சீரிஸோட இந்த செக்ஷன்ல நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்க்க போறோம்னா, லிஸ்ட்டில் உள்ள பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸை செப்பரேட் லிஸ்டாகவும் லிஸ்ட்டில் உள்ள நெகட்டிவ் எலிமெண்ட்ஸை செப்பரேட் லிஸ்டாகவும் பிரிண்ட் பண்ண போறேன். இப்போ நான் ப்ரோக்ராம் ரைட் பண்றேன். ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். கண்ட்ரோல் என்டர். அவுட்புட்டில் பாருங்கள், த கிவன் லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் இன்புட்டாக கொடுத்த எலிமெண்ட்ஸ் ஃபுல்லும் பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது 10, 20, -30, -40. இந்த பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட். ஸோ உங்களுக்கு என்ன பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸோ, அதாவது 10 and 20 மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? இந்த நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட் -30 and -40 பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் இந்த லைன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். எல் அப்படிங்கிறது லிஸ்ட்டு வேரியபிள். இந்த வேரியபிளுக்கு வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். 10, 20, -30, -40 அப்படிங்கிற வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அவுட்புட் ஸ்ட்ரிங் என்ன கொடுத்துருக்கேன்னா, இந்த கிவன் லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. எல்லில் உள்ள வேல்யூஸ் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு the பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு அவுட்புட் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். அந்த அவுட்புட் ஸ்ட்ரிங் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா, ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட், அதாவது POS ஆஃப் எல். இதுதான் ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே கண்ட்ரோல் இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எங்கே அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி அங்கே ஜம்ப் ஆகிடும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, லிஸ்ட்டில் உள்ள பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸை மட்டும் செப்பரேட் பண்ணி ஒரு லிஸ்ட்டு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அந்த லிஸ்ட்டுக்குள்ளே அப்பன் பண்ணுறேன். சரிங்களா? இதில் இங்கே எல்ஐ அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆர்குமெண்ட்டில் இங்கே நம்ம கொடுத்துருக்க எல் அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டு வேரியபிளில் உள்ள வேல்யூஸ் ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? இங்கே ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் லூப்புக்குள்ளே டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபார் லூப் எதுக்காக அப்படின்னா, லிஸ்ட்டில் உள்ள ஒவ்வொரு வேல்யூஸையும் ஒவ்வொரு இட்ரேஷன்லையும் எடுக்கிறதுக்காக இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டில் பாசிட்டிவ் நம்பரா இல்லை நெகட்டிவ் நம்பரான்னு செக் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஐ வேல்யூ கிரேட்டர் 0வா அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இந்த கண்டிஷனுடைய எவாலுவேஷன் ரிசல்ட் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லிஸ்ட் பாஸ் அப்படிங்கிற இந்த லிஸ்ட் வேரியபிளில் அப் அண்ட் ஆகும் அந்த ஐ வேரியபிளில் உள்ள வேல்யூ. சரிங்களா? லிஸ்ட் பாஸ் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் வேரியபிள். அப்பண்ட் மெத்தட் லிஸ்ட்டில் உள்ள ஒரு மெத்தட். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் பாசிட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா லிஸ்ட் பாஸ் அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டு வேரியபிளில் ஆட் பண்ணுறேன் எலிமெண்ட்டை. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இட்ரேஷன்லேயும் லிஸ்ட்டில் உள்ள ஒவ்வொரு வேல்யூவையும் எடுத்துகிட்டு செக் பண்ணுவோம். செக் பண்ணி பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா லிஸ்ட் பாஸ் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் போய் வேல்யூ அப் அண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ரிட்டன் லிஸ்ட் பாஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த ஃபங்க்ஷனுடைய ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் லிஸ்ட் பாஸ் அப்படிங்கிற இந்த லிஸ்ட் வேரியபிளை நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே கண்ட்ரோல் இந்த ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டுக்கு திருப்பி ரிட்டன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு லிஸ்ட் பாஸ் அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டில் உள்ள வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும். அப்போ என்னென்ன வேல்யூஸ் பிரிண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். 10 and 20ன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன்னா, இந்த நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். அதான் இங்கே உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கே ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டு என்ன கொடுத்துருக்கேன்னா, NEG ஆஃப் எல்னு கொடுத்துருக்கேன். இந்த NEG ஆஃப் எல் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே கண்ட்ரோல் இதுக்குரிய ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எங்கே இருக்குதுன்னு சர்ச் பண்ணிவிட்டு அங்கே ஜம்ப் ஆகிடும். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் என்ன எழுதியிருக்கேன்னா, லிஸ்ட்டில் உள்ள நெகட்டிவ் எலிமெண்ட்ஸை மட்டும் செப்பரேட் பண்ணி லிஸ்ட் NEG அப்படிங்கிற இந்த லிஸ்ட் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ LISNEG அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு நான் எம்டி லிஸ்ட்டாக இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன்.
இந்த ஃபார் லூப் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா எல்ஐ அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டில் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் எடுக்கிறதுக்காக தான் இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் லூப்பில் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நெகட்டிவ் நம்பர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த நெகட்டிவ் நம்பர்ஸை எல்ஐஎஸ் என்இஜி அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டு வேரியபிளில் அப்பன் பண்ணுறதுக்காக. சரிங்களா? ஓகே, இப்போ இதில் வந்து இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கேன்னா லிஸ்ட் என்இஜின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் ஆகி அந்த நம்பர்ஸை மட்டும்தான் எல்ஐஎஸ் என்இஜி அப்படிங்கிற இந்த லிஸ்ட் வேரியபிள் வச்சுருக்கோம். சரிங்களா? இங்கே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே இங்கேருந்து இந்த வேல்யூஸை எடுத்துகிட்டு வந்து இங்கே பிரிண்ட் பண்ணிவிடும். அதாவது இங்கே தான் ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபங்க்ஷனோடைய ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூஸ் வந்து இந்த ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரிட்டன் ஆகி அந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ்ன்னு பார்த்தோம்னா -30யும் -40யும் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த வேல்யூஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கே இந்த ஃபங்க்ஷனில் உள்ள ஃபார் லூப்போட எக்ஸிக்யூஷன் ப்ராசஸை இங்கே நான் ரைட் பண்ணியிருக்கேன். அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எல்லோட வேல்யூன்னு பார்த்தோம்னா 10, 20, -30, -40 இல்லைங்களா? ஸோ இங்கே நான் பிஓஎஸில் எல்ஐ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எல்ஐயில் வந்து இங்கே இருக்கக்கூடிய எல் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் உள்ள வேல்யூ தான் ஸ்டோர் ஆகும். அப்போ எல்ஐயில் என்ன வேல்யூஸ் இருக்குது? 10, 20, -30, -40 இருக்குது. ஃபார் லூப்பில் ஐ இன் எல்ஐன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஐயோட வேல்யூ ஒவ்வொரு இட்ரேஷன்லேயும் எல்ஐயில் உள்ள ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்துகிட்டு வரும். சரிங்களா? அப்போ ஐயோட வேல்யூ வந்து ஃபஸ்ட் இட்ரேஷனில் 10ஆக இருக்கும், செகண்ட் இட்ரேஷனில் 20ஆக இருக்கும், தேர்ட் இட்ரேஷனில் -30ஆக இருக்கும், ஃபோர்த் இட்ரேஷனில் -40ஆக இருக்கும். ஃபார் லூப்பில் ஃபஸ்ட் இட்ரேஷனில் ஐ வேல்யூ 10ஆக இருக்கும்போது டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஐயோட வேல்யூவை அப்ளை பண்ணோம் அப்படின்னா எவாலுவேஷன் ரிசல்ட்டு ட்ரூ அப்படின்னு ரிட்டன் ஆகும். ஸோ லிஸ்ட் பாஸ் அப்படிங்கிற இந்த லிஸ்ட் வேரியபிளில் ஐ வேல்யூ அதாவது 10 அப்படிங்கிற அந்த வேல்யூ போய் அப்பண்ட் ஆகும். ஃபார் லூப்போட செகண்ட் இட்ரேஷனில் ஐ வேல்யூ 20ஆக இருக்கும். ஸோ 20ஆக இருக்கும்போது டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஐ வேல்யூவை அப்ளை பண்ணோம் அப்படின்னா எவாலுவேஷன் ரிசல்ட்டு ட்ரூன்னு ரிட்டன் ஆகும். ஸோ லிஸ்ட் பாஸ் அப்படிங்கிற இந்த லிஸ்ட் வேரியபிளில் ஐ வேல்யூ அதாவது 20 அப்படிங்கிற வேல்யூ போய் அப்பண்ட் ஆகும். ஃபார் லூப்போட தேர்ட் இட்ரேஷனில் ஐ வேல்யூ -30ஆக இருக்கும். ஸோ கண்டிஷனில் ஐ வேல்யூவை அப்ளை பண்ணோம் அப்படின்னா எவாலுவேஷன் ரிசல்ட்டு ஃபால்ஸ்ன்னு ரிட்டன் ஆகும். ஸோ இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. ஃபோர்த் இட்ரேஷன் பார்த்தீங்கன்னா -40 இருக்கும் ஐ வேல்யூ. டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஐ வேல்யூவை அப்ளை பண்ணோம்னா எக்ஸ்பிரஷனோட எவாலுவேஷன் ரிசல்ட்டு ஃபால்ஸ்ன்னு ரிட்டன் ஆகும். ஸோ இஃப் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ ஃபார் லூப்போட ஃபைனல் ரிசல்ட்டாக லிஸ்ட் பாஸ் அப்படிங்கிற இந்த லிஸ்ட் வேரியபிளில் 10 and 20ங்கிற பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால தான் இங்கே வந்து நம்மளுக்கு இந்த பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட் அப்படின்றதில் 10ம் 20யும் டிஸ்பிளே ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு என்இஜி ஆஃப் எல்ஐன்ற இந்த ஃபங்க்ஷனில் எல்ஐயில் உள்ள வேல்யூஸ் வந்து எல்லில் உள்ள வேல்யூஸாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ எல்லில் உள்ள வேல்யூஸ்னால் 10, 20, -30, -40. ஃபார் லூப்போட ஐ அப்படிங்கிற இந்த கவுண்டர் வேரியபிளில் எல்ஐயோட வேல்யூ ஒவ்வொரு இட்ரேஷன்லேயும் ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுத்துகிட்டு வரும். அப்போ ஐயோட வேல்யூ ஃபஸ்ட் இட்ரேஷனில் 10ஆக இருக்கும், செகண்ட் இட்ரேஷனில் 20ஆக இருக்கும், தேர்ட் இட்ரேஷனில் -30ஆக இருக்கும், ஃபோர்த் இட்ரேஷனில் -40ஆக இருக்கும். ஃபார் லூப்போட ஃபஸ்ட் இட்ரேஷனில் ஐ வேல்யூ 10ஆக இருக்கும்போது டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஐ வேல்யூவை அப்ளை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பிரஷனுடைய எவாலுவேஷன் ரிசல்ட்டு ஃபால்ஸ்ன்னு ரிட்டன் ஆகும். ஸோ இஃப் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஃபார் லூப்போட செகண்ட் இட்ரேஷனில் ஐ வேல்யூ 20ஆக இருக்கும்போது டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள ஐ வேல்யூவை 20ன்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா எவாலுவேஷன் ரிசல்ட்டு ஃபால்ஸ்ன்னு ரிட்டன் ஆகும். ஸோ இஃப் பிளாக் வந்து அகைன் எக்ஸிக்யூட் ஆகாது. ஃபார் லூப்போட தேர்ட் இட்ரேஷனில் ஐ வேல்யூ -30ஆக இருக்கும்போது எல்ஐஎஸ் என்இஜி அப்படிங்கிற இந்த லிஸ்ட் வேரியபிளில் ஐ வேல்யூ போய் அப்பண்ட் ஆகும். ஏன்னா கண்டிஷன் எவாலுவேஷன் ரிசல்ட்டு ட்ரூ அப்படின்னு ரிட்டன் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஃபோர்த் இட்ரேஷன் பார்த்தோம்னா ஐயோட வேல்யூ -40ஆக இருக்கும். -40ஆக இருக்கும்போது அகைன் வந்து கண்டிஷன் எவாலுவேஷன் ரிசல்ட்டு ட்ரூவாக இருக்கும். ஸோ எல்ஐஎஸ் என்இஜி அப்படிங்கிற இந்த லிஸ்ட் வேரியபிளில் ஐ வேல்யூ போய் அப்பண்ட் ஆகும். சரிங்களா? ஃபைனலாக ஃபார் லூப்பில் ரிசல்ட்டுன்னு பார்த்தோம்னா எல்ஐஎஸ் இங்கே எல்ஐஎஸ் நெகட்டிவ் எல்ஐஎஸ் என்இஜியில் -30யும் -40யும் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட்டில் -30யும் -40யும் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே கைஸ், இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.